பெற்று வளர்த்து படிக்க வச்சு மேரேஜ் பண்ணி எல்லாம் பண்ணியும் ஒரு ரேஞ்சுக்கு வந்த பிற்பாடு நீ ஒரு பெற்றவங்களே பார்க்கலன்னா நீ அப்புறம் எப்படி உன்னுடைய லைஃப்? அதுதான் எனக்கு. மற்றபடிலாம் வேற எதுவும் இல்லை எனக்கு. அவன் ஆஸ்தி பாஸ்திலாம் எனக்கு எதுவும் தர தேவையில்லை. நான் கேட்கல. நீ சாப்பிட்றதுல எனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு மனசு சந்தோஷமா இருந்திருக்கும். அவன் அது தரல. அந்த ரேஞ்சுக்கு அவன் வரல. அதால நான் மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி, இதுக்கு மேல்பட்டு இவனுங்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றதோட பிச்சை எடுத்தாவது தான் சாப்பிடணும் அப்படின்னு வந்தாலும் நான் இந்த பஜாருக்கு 8 மாதம் ஆகுது கரெக்டாக. இன்னும் அவனும் தேடலை, நானும் போகல. எந்த பழக்கமும் இல்லை தம்பி, உண்மையிலே சொல்கிறேன். நான் நேர்மையானவன், மனசாட்சிக்கு நேர்மையாக நடக்கிறவன். இப்படியேப்பட்டவனே நீ அந்த அளவுக்கு மனசு கலங்க வச்சுட்டீங்க. அதால் சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டான், அவ்வளோதான். மற்றபடிலாம் எதுவும் உதவி இல்லை. என்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், கடவுளாண்ட வேண்டிக்கிறேன். அதுவும் உண்மை. மற்றபடிலாம் எந்த ஒரு தாய் தப்பனுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த மனசு வேதனைப்பட்டு ஒரு தாய் தப்போ